ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப்ல எப்படி தம்ப்நெயில் வைக்க போறது தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 4 ஆப்பை ஏற்ற வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆப் இருக்குது. அதில் பிக்சல் ஆப்னு ஒன்று இருக்கும், ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஓப்பன் பண்ணிக்கிட்டுங்க அந்த நியூ டெக்ஸ்ட் இருக்கும். அது நம்ம இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். அந்த டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ளஸுக்கு பக்கம் கீழே ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணி டெலீட் ஆயிரும். அப்புறம் அந்த கார்னர் ரைட் சைடு கார்னர் மேலே 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும். அதில் இமேஜ் சைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் கஸ்டமர் இருக்கும். அதில் யூடியூப் தம்ப்நெயில்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் சைஸ் வந்துடும். இப்போ இந்த கரெக்ட் சைஸ் வந்தோடனே அந்த நடுவில் சென்டரில் இருக்கிற ரவுண்டுக்கு பதிலாக கட்டமாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. கலர்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே கலர் பண்ணுறது. கிராடியர்னா அப்படியே லைட்டில் இருந்து அப்படியே மேலே போகிறது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நிறைய கலர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அப்படியே லைட்லேருந்து டார்க் போகிறது, அந்த மாதிரி மீடியம் கலர்ஸ், அந்த மாதிரி கிராடியன்ட்டு. இப்போ உங்கள் கலர்னா ஃபுல்லாக இருக்கும். நான் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கலரில் நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன், அதுதான் நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் கலர் கொடுத்த உடனே கலர்லாம் க்ரீன் கலர்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ரீன் கலரில் கலர் கொடுத்துக்கலாம். அந்த கலர் கொடுத்துட்டோடனே இப்போ நமக்கு இப்போ பேக்ரவுண்டுக்கு கலர் வந்துடுச்சு. நீங்கள் கலர் வேணா வேறு வால்பேப்பர் கூட மாற்றிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணி ஷேப்ஸ் கிளிக் பண்ணுங்கன்னா ஒரு கட்டை மாதிரி வரும். அது லைட்டாக பெருசுப்படுத்திட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டிக் கொடுத்துருவோடனே அதில் வேறு ஆப்ஷன்ஸில் தேடி பார்த்தீங்கன்னா எரேசர்னு இருக்கும். அந்த எரேசருக்கு மேலே ஒரு எரேசர் இருக்கும். இந்த மேலே அதுக்கு பக்கத்தில் புளி புளியாக ரவுண்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை கலர் பாக்ஸில் நீட்டாக ஒரு அப்படியே லைட்டாக போட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுற்றுங்க. அப்படியே சுற்றிட்டோடனே கடைசியாக இருக்கிற பல்ப் டிக்கு கீழே பல்ப் அங்கே இருக்கும், அது பக்கத்தில் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடும். இதை நீங்கள் பெருசுப்படுத்திக்கலாம், எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன்ஸில் கலர்னு இருக்கும், பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. அது கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். கலர் இல்லைனா கிராடியன்ட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா, அதான் சொல்கிறேன், எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் நம்மளோட இமேஜ் தான் போட போகிறோம். அதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த புளி புளியாக இருக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கும்ல, அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லாக் பிக்சர் இருக்கும். அதில் லாக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேஜ் எங்கேயும் நவராது, அங்கேயே தான் இருக்கும். இப்போ நான் இந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு அதில் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கில் இருக்க எல்லா இமேஜஸும் வந்துடும். ஓகேவா? அதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ, நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நான் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் இப்போ நான் எடுக்கும் போது பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் தெரியுது. அந்த பேக்ரவுண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப் இருக்கும். அது நான் இப்போ காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப் இருக்கும், அது இப்போ நான் காமிக்கிறேன். இதை வச்சு முடிச்சிட்டோன்னே இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம இப்போ நான் வச்சிட்டோடனே காமிக்கிறேன். இப்போ நம்ம அது பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த லாக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ஆப்பை காட்டலான் இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்பை காட்டுறேன். இப்போ இந்த ஆப்பை காட்டுறேன், ஒரு நிமிஷம் வருங்க. இப்போ இந்த ஆப் காட்டுறேன். இங்கே இருக்கும் கீழே, அதில் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் காட்டும். அதில் நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபோனில் யூடியூப் பிக்சர் இருக்கிற மாதிரி ஒன்று சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபோன் இன் யூடியூப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸும் வந்துடும். எல்லா பிக்சர்ஸும் வரும். ஃபோன் ஆன் யூடியூப், ஃபோன் இன் யூடியூப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஃபோனில் யூடியூப் பிக்சர் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஃபோன் ஆன் யூடியூப் இல்லை ஃபோன் இன் யூடியூப் நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்களா அதில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸும் வந்துடும். அப்படியே எல்லா பிக்சர்ஸும் வந்துடும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் தேர்ந்தெடுங்க. எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் இப்போ நான் தேவைப்படுற பிக்சர்ஸ் நான் இப்போ தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு இப்போ நான் எது சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக நீங்கள் தனியாக ஃபோன் இருக்கிற பிக்சராக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோன் இருந்தால் நீங்கள் அப்படியே கையில் வச்சுக்கலாம், இந்த ஃபோன் தேட தேவையில்ல. இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கேலரியில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். இந்த சேவ் ஆன பிக்சரை அந்த ப்ளஸ் கொடுத்து ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை நம்ம இப்போ அப்படியே வைக்காம இந்த ரிமூவ் பிஜி ஆப் இருக்குல்ல, இப்போ நான் காட்டுறேன். இந்த ரிமூவ் பிஜி ஆப் இங்கே தான் இருக்கும்.
அந்த கீழே இருக்கும் ஆரஞ்சு கலரில், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அப்லோட் இமேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா கேலரியாக கேமரா கொடுத்துங்க, கேலரி கொடுத்துருங்க. கேலரி கொடுத்துட்டு உங்கள் சேவ் பண்ண பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோன்னே அது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துடும். அதில் வந்து அதுவே உங்களுக்கு பேக்ரவுண்டு ரேட் ஆயிரும். நான் கை வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கை வச்ச மாதிரி சும்மா சாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். அப்புறம் வந்து இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே ப்ளூ கலரில். அந்த டவுன்லோடு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவியூன்னு வரும். அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் வந்து அது சேவ் ஆயிரும். இப்போ வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த இது நீங்கள் வந்து நான் கை இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கை இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருந்திருக்கும். நான் கை வச்சுருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். லைட்டாக ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதை வந்து இங்கே ஸ்மால் படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஃபோன் இருந்தால் அப்படியே காட்டுங்க. நான் சும்மா ஒரு எடிட்டிங் குவாலிட்டிக்காக இப்படி வச்சுருக்கேன். நான் அதை வந்து கீழே எடுத்துருவாங்க. கீழே எடுத்துட்டு கை கிட்ட வச்சுட்டு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டே உடனே இந்த புள்ளியாக இருக்கிற கீழே பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் டிக்குக்கு பக்கத்தில் ஒன்று 2 பாக்ஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 வரும். அதில் வந்து நீங்கள் அது 2த்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே 2மே ஒன்றா தான் மூவ் பண்ணும். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் அது கையில் இருக்கிற மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கும் காமிக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு அதில் டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதில் எடிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் வந்து நமக்கு தேவையான இது இப்போ நான் வந்து யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். யூடியூப் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ யூடியூப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ யூடியூப் வீடியோஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கும் வீடியோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் கொடுத்துட்டோடனே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிற வச்சு நீங்கள் அப்படியே அப்படி சைஸ் மாதிரியே ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராக் பண்ண உடனே அதுக்கு கலரு சேஞ்சு, கலரு ஸ்டோக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஃபாண்ட்ஸ் இருக்கும், ஃபாண்ட்டு ஆப்ஷனு. அதில் எல்லா ஃபாண்ட்ஸும் இருக்கும். நான் இப்போ ஒரு ஃபாண்ட்டு சாம்பிளுக்காக ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்டோக் கிளிக் பண்ணி எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கிராடியன்ட்னா சுற்றி கிராடியன்ட் வரும். நம்ம கலர் கொடுத்துக்கலாம். கலரில் வந்து பிளாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ அது கொடுத்துட்ட உடனே நீங்கள் வந்து அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதில் வந்து நீங்கள் அது லாக் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம வந்து நம்மளோட இதுக்கு ஷேடோ கொடுக்கலாம். நம்மளோட ஃபேஸ்க்கு அந்த இந்த பின்னாடி என் ஃபேஸ் பின்னாடி என் பாடிக்கு பின்னாடி வாலுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டோக் கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ நான் கொடுத்தால அந்த வேர்ட்ஸ்க்கு பிளாக் கலரில் அதுதான் ஒயிட் சுற்றி பிளாக். இப்போ நம்ம வந்து ஷேடோ கொடுத்துக்கலாம். அதுக்கு ஷேடோ கொடுத்துக்கலாம். ஷேடோ கொடுத்துட்ட உடனே இப்போ நம்மளோட ஃபேஸ் இருக்குல்ல பாடி, அது வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டு ஷேடோ அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஷேடோ எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டீங்க. பர்ஃபெக்டாக வச்சோடனே நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணால் அப்படியே ஸ்டடியாக இருக்கும். இப்போ நான் லாக் பண்ணால் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வேணும்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வந்து எடிட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் கொடுத்தோடனே கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு எடிட் கொடுத்துட்டிங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி வரும். அது ஃபஸ்ட்டு சொன்னேன். அது பண்ண உடனே உங்களுக்கு எப்படி வேணும் அப்லோடு யூடியூபில் வீடியோ அப்லோட் பண்ணுவது எப்படி அந்த மாதிரி நான் இப்போ போடுறேன் உங்களுக்காக சாம்பிளுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அப்படி போட்டுக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையானப்போ வச்சுக்கோங்கப்பா. எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க.
இப்போ நான் வச்ச உடனே எனக்கு இப்போ நான் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கலரில் வந்து எனக்கு அதில் என்ன கலர் வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நான் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட் இருக்குல்ல, நம்ம கொடுத்தோமே ஃபஸ்ட்டு, அந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டோக் கொடுத்துக்கலாமா? ஸ்டோக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே நான் ஒரு எல்லோக்கு வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஒயிட்டு பிளாக்கு ரெண்டு எல்லா கலர்ஸும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஸ்டோக் கொடுத்துக்கோங்க. ஸ்டோக் கொடுத்துட்டோடனே இந்த ஃபாண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபாண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஒயிட்டு இல்லை பிளாக் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஃபாண்ட் அதான் சொன்னேன்ல, அதில் வந்து உங்களுக்கு எதுவும் நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது இப்படி இருக்கும். அதில் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. எல்லாமே லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம திரும்பி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எடிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். நீங்கள் தமிழ் கீபோர்டு வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் வந்து நான் இப்போ தமிழ் எடிட் கொடுத்துட்டு தமிழ் கீபோர்டு வைக்கிறேன். கீழே வந்து நான் அந்த நியூ டெக்ஸ்ட்டுக்கு டெலிட் பண்ணிட்டு கீழே தமிழ் கீபோர்டு இருக்கும். அது கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி தமிழில் பண்ணுவது பண்ணுவது எப்படி அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பண்ணுவது எப்படி நான் ஃபுல்லாக போதுங்க. எப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோக் கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணுற வரைக்கும் நான் சொல்கிறேன். பண்ணுவது எப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாக ட்ராக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். சின்னதாக ட்ராக் பண்ணிங்கன்னா லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். நான் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ண உடனே இப்போ வந்து நான் வந்து கலர் கொடுத்துக்கிறேன். நான் வந்து இதுக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சைஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். பொசிஷன் இப்போ பிளாக் கலர் கொடுத்துட்டு கலர் இருக்கும், அதை கொடுத்துட்டு கலரில் பிளாக் கொடுத்துக்கோங்க. பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். டிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் தமிழுக்கும் ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா மேலே சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு நீங்கள் ஸ்டோக் கொடுத்துக்கலாம். ஸ்டோக்னா அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணல சுற்றி டார்க் லேயர் அவுட்லைன் மாதிரி, அதான் நான் பிளாக் ஒயிட் நல்லாயிருக்கும். நம்ம ஒயிட் கொடுத்துக்கலாமா? ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ஒயிட் வந்து இது இப்படி வச்சுக்கலாம். பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து நீங்கள் கொஷின் மார்க் பண்ணாலும் போட்டுக்கலாம். கொஷின் மார்க் போட்டிங்கன்னா அதுக்கும் தனியாக பண்ண தேவையில்ல, அது அப்படியே அதில் இருக்கும். நம்ம அது கூட தானே பண்ணுறோம். எடிட் கொடுத்துட்டு திரும்பியும் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அவ்வளோதான், ஃபினிஷ். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் திரும்பியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் அ ப்ராஜெக்ட், சேவ் அஸ் இமேஜ் இருக்கும். நீங்கள் சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் வந்து டைமென்ஷன்ஸில் அல்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து ஒரு பிக்சராக சேவ் ஆயிரும். கேலரியில் பிக்சராக சேவ் ஆன உடனே